ஒரு சைடு நான் பிஸி ஆகிடுவேன். ஸோ சீன் என்ன எடுக்கணும்னு. அப்போ அவங்க ஒரே ஒரு குரல் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது 150 பேரும் சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஐ லவ் தட். கேட்கும்போது அப்படியே திரும்பி பார்ப்பேன். பார்த்தீங்களாடா நான் கத்தும் போதெல்லாம் நீங்கள் சைலண்ட்டாக இருக்க மாட்டீங்க. ஸோ தட் இஸ் லைக் நயன்தாரா மூமெண்ட். முதல்ல வந்து அது அவங்க பண்ணுற மாதிரியே இல்லை. இந்த பவானி கேரக்டர் அவங்க பண்ணுற மாதிரி இல்லை. எதுக்கு வந்து இவங்களுக்கு டார்க் மேக்கப் போடணும், அதே இன்னொரு கேரக்டரை கொண்டு வரலாம் அப்படின்னா, பிகாஸ் ஷீஸ் நயன்தாரா. அந்த கேள்வி நம்ம கேட்கவே முடியாது. வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நம்ம மாக்கு அப்புறம் லாஸ்ட் டைம் இன்டர்வியூக்காக பேசினப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, நீங்கள் வந்து சர்ஜுன்னா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இதுக்குள்ளேயே 2 ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்லேயே நிறைய பேருக்கு வந்துருச்சு. அதுவே ஒரு சக்ஸஸ். பட் அதெல்லாம் தகர்க்கிற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அகெயின் ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபிலிம் அண்ட் வந்து அதுவும் ஒரு பெரிய ஸ்டாரோட. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டியூ ஃபீல் தட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆடிங் ஆன் டு த டேக் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ் அப்படிங்கிற மாதிரி? இல்லை, ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாயிண்டில் பார்த்தா என்னோடய கம்ஃபர்ட் ஜோன் வெளியே தான். வேறு ஹாரர்ன்ற ஜான்ராவே வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் எனக்கு வராத ஒரு ஜான்ரா. ஸோ எனக்கு பேயிலெல்லாம் நம்பிக்கை இல்லாத போது ஒரு பேய் படம் எடுக்கணுன்றது வந்து ஒரு சேலஞ்ச் தான். ஸோ அதுவே நான் அவுட் ஆஃப் தி திங் தான் போயிருக்கேன். பட் ஐ மேட் ஷுர் தட் என்னோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதையும் வந்து உள்ளே கொண்டு வர மாதிரி அமைஞ்சுது கரெக்டாக. ஸோ ஐ ஓன்ட் சே இட்ஸ் கம்ப்ளீட்டாக நான் வெளியே, அதாவது இல்லை என் கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் நான் படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். வெளியே பண்ணியிருக்கேன், அதே நேரத்தில் என்னோட ஸ்ட்ரென்த்தையும் நான் இங்கே உள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன்றது தான் சொல்லுவேன் நான். அண்ட் டூவல் ரோல்ஸ். ஸோ நயன்தாரா வந்து நம்ம முதல் முறையாக 2 வேடத்தில் பார்க்க போகிறோம். அண்ட் அதில் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஒரு ப்ரீவியஸ் இன்டர்வியூவில். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா பட்டுச்சு. ஒரு கேரக்டர் வந்து மக்கள் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து என்னால் கொடுக்க முடிஞ்சுது. வைல் தி அதர் கேரக்டர் வந்து நான் என்ன பண்ணணுங்கிற ஆசைப்பட்டது. ஸோ இது வந்து இந்த 2 கேரக்டர் வச்சதே இதனால தானா, இல்லை வந்து இது ஒரு ஆடட் பர்க் மாதிரி வந்துச்சா? முதல்ல வந்து அது அவங்க பண்ணுற மாதிரியே இல்லை. இந்த பவானி கேரக்டர் அவங்க பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இந்த கேரக்டர் மட்டும்தான் அவங்க பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்கிரிப்டிங்கில் வந்து இது டெவலப் ஆச்சு. இது டெவலப் ஆகி ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் போது திடீர்னு தோணுச்சு, டீம்லேயும் எல்லாருக்கும் தோணுச்சு, ஏன் வந்து இதையும் அவங்களே பண்ணக்கூடாது. ஸோ அவங்க இது வரைக்கும் டியூவல் பண்ணதில்லை, ஸோ கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நான் அந்த ஐடியா பிச் பண்ணேன். ஸோ பிச் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து முதல்ல அவங்களும் வந்து எங்களுக்கே நாங்களே ஒரு 2-3 டேஸ் எடுத்துக்கிட்டோம். இதை கேட்குறதுக்கு முன்னாடி கேட்கலாமா, இல்லை என்னென்ன சேலஞ்சஸ் வரும் இந்த கேரக்டரில். ஸோ மேக்கப் மாற வேண்டியது இருக்கும், ஸோ ஷூட்டிங் ஸ்கெடியூல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகும் அப்படின்றதுலாம் தெரியும். பட் தென் ஒரு பாயிண்டில் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், சரி ஓகே இதை பண்ணால் கண்டிப்பாக படம் வந்து இன்னும் த ரிசப்ஷன் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைஸ் பெருசாகும் அப்படின்னு தெரியும். ஸோ அவங்ககிட்ட போய் கேட்டோம். அது கேட்ட உடனே அவங்க வந்து ஷீ டுக் 2 days டைம். ஸோ யோசிச்சுட்டு ஒரு மேக்கப் டெஸ்ட் பண்ணிடலாம், பண்ணிவிட்டு எனக்கு வந்து கன்வின்ஸ் ஆச்சு அப்படின்னா தென் பண்ணலாம் சப்ஜெக்ட் பண்ணாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மேக்கப் டெஸ்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி பக்காவாக பிளாக் அண்ட் ஒயிட்லேயே ஒரு மேக்கப் டெஸ்ட் ஒன்று பண்ணோம். அந்த காஸ்டியூமில் அந்த லுக்லேயே ஹேர் எல்லாமே பண்ணோம். ஸோ ஷீ காட் கன்வின்ஸ்ட் அண்ட் வி வென்ட் ஃபார்வர்ட். இந்த பர்டிகுலர் கொஸ்டின் நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து ஹாலிவுட்டில் ஒரு பெரிய ஒரு டிபேட். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்ஜெண்டர்ட் பர்சன் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனை ப்ளே பண்ணுறது, அது வந்து அந்த ஆக்டரை நான் இது ப்ளேமிங் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ். சில பேர் சொல்கிறாங்க வந்து ஏன் அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனே கூப்பிட்டு பண்ண வேண்டியதானே, எதுக்கு வந்து ஒரு சிஸ்ஜெண்டர் ஆக்டரை வந்து நீங்கள் போய் அந்த மாதிரி ப்ளே பண்ண சொன்னீங்க. பட் இந்த சைடில் என்ன கருத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்டர் ஒரு ஸ்டாராக இருப்பாங்க, அவங்க அதுக்குன்னு ஒரு நிறைய ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது, ஒரு பட்ஜெட் வேல்யூ இருக்குது, அவங்களுக்குன்னு சில ஸ்கில் செட் இருக்குது. ஸோ அதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு கிளாஷ் இருக்குது. ஈவன் தோ இந்த படத்தில் வந்து அந்த ரேஞ்சு இல்லைனாலும் நயன்தாராக்கு ஒரு டார்க் மேக்கப் போடுறதோ, அவங்க வந்து ரொம்ப அழகானவங்க நேச்சுரலாகவே. ஸோ இந்த டிபேட்டில் இந்த பர்டிகுலர் ரோல், இந்த பர்டிகுலர் கேரக்டர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வேர் டு யூ ஸ்டாண்ட் ஆன் திஸ் டிபேட்? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் கேட்ட கேள்வியிலே பதில் இருக்குது. அதே தான். என்ன அப்படின்னா, இதை வந்து இன்னொருத்தர் பண்ணியிருக்கலாம். எனக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் நான் நிறைய பார்த்தேன், எதுக்கு வந்து இவங்களுக்கு டார்க் மேக்கப் போடணும், அதே இன்னொரு கேரக்டரை கொண்டு வரலாம் அப்படின்னா, பிகாஸ் ஷீஸ் நயன்தாரா. அந்த கேள்வி நம்ம கேட்கவே முடியாது. நான் இன்னொரு கேரக்டரை கொண்டு வருதுன்றது ஓகே பண்ணலாம். பட் when I'm doing a film with a star like நயன்தாரா, தென் அவங்களே இன்னொரு பண்ணுறாங்க அப்படின்ற போது the expectation and everything will go up, the business will go up, everything எல்லாமே வந்து பெருசாக அமையும் போது then why should நான் ஏன் பண்ணக்கூடாது அது? ஸோ நான் வந்து இந்த கேள்வி எப்போ கேட்கலாம் அப்படின்னா, ப்ராப்ளி நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறனோ, இல்லை இட்ஸ் வெரி லோ பட்ஜெட் படம் பண்ணுறேன், எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு பண்ணும்போது இதுக்கு பதிலாக இதை போடலாமே, இவங்களுக்கு பதிலாக அவங்கள போடலாமே அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதில் வந்து அந்த கொஸ்டினே கேட்கவே முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் ஹர். ஸோ அவங்க வந்து இதை பண்ணுறேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு சப்போர்ட் அஸ் இன் எவ்ரிதிங். as a film, as a business, as an expectation, and this is the first dual role. So அதை நான் ஏன் எடுத்துக்கூடாது? ஸோ தட் இஸ் மை ஆன்சர்.
ஃபஸ்ட்டு நீங்கள் பிச் பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா, அதாவது எனக்கு ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு அப்படின்ட்டு. அது ஏன் தோணுச்சு? வாஸ் இட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் இந்த மார்க்கெட்டு அதெல்லாம் அது தப்புன்னு ஆப்வியஸ்லி நம்ம சொல்ல முடியாது. பட் அதனால தோணுச்சா? இல்லை வந்து இல்லை இந்த கேரக்டர் அவங்க பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தோணுச்சு? இல்லை, டு பி ஆனஸ்ட், ஏன் தோணுச்சு அப்படின்னா ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு பாயிண்டில் நான் ரூட் பண்ண ஆரம்பிச்சது அந்த கேரக்டருக்கு. ஸோ இந்த கேரக்டர் தான் ஆக்சுவலாக வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸாக ஜாஸ்தி வரும், பட் ரூட் பண்ண ஆரம்பிச்சது அந்த கேரக்டருக்கு. ஸோ அந்த கேரக்டருக்கு ரூட் பண்ண ஆரம்பித்த உடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ இந்த கேரக்டருக்கு ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்கிரிப்டிங் ஸ்டைல் எல்லாரும் படித்து சொல்லும்போது இந்த கேரக்டர் ரூட் பண்ணும்போது நான் வேற ஒரு ஆர்டிஸ்ட்டில் போடும்போது ஸோ வாட் வில் ஹேப்பன், நான் ஏன் அதை மிஸ் பண்ணணும்? வென் ஐ மைசெல்ஃப் நானே அந்த கேரக்டர் ரூட் பண்ணும்போது நான் ஏன் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரணும்? இவங்களே பண்ணலாமே. ஸோ ஷீ இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ ஐ வாஸ் நாட் ஷூர் அவங்க பண்ணுவாங்களா இல்லையான்றது செகண்டரி. அதை நான் பிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலான்றதுனால முடிவு வந்து, பட் அந்த ரூட் பண்ணுறதுன்றது எங்களுக்கே அப்படி வரும்போது ஸோ ஆடியன்ஸும் கண்டிப்பாக அந்த கேரக்டர் ரூட் பண்ணுவாங்க. அப்போ வந்து சரி இவங்களே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ்லாம் யோசிச்சுது. ஸோ நான் வந்து எழுதும் போதே பிஸ்னஸ் பற்றிலாம் எதுவும் யோசிக்கிறது கிடையாது. ஸோ கிரியேட்டிவாக ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு தான் யோசித்தேன். அப்படி தான் அவங்ககிட்ட போய் சொன்னேன். ஓகே, நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் மென்ஷன் பண்ணீங்க. ஸோ அதை பற்றி என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. உங்களோட ஃபேசினேஷன் வித் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து தெரியும் ஆக்சுவலி. லைக் லக்ஷ்மிலையும் சரி, நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கவும் சரிருக்கீங்க, அது ஒரு 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 இமோஷனல் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்ட்டு. இந்த ஃபேசினேஷன் எங்கே ஆரம்பிச்சது? சாருலதா பார்க்கும்போது ஆரம்பிச்சது எனக்கு. ஓகே ஓகே. ஸோ சத்யஜித்ரேயோட சாருலதா பார்க்கும்போது டக்குன்னு ஒன்று அடிக்கும்ல உள்ள. ஸோ அது ஒன்று. அண்ட் ஃப்ரான்சிஸ் ஹா, இந்த ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் அது. அண்ட் 2-3 பிளாக் அண்ட் ஒயிட் வேர்ல்ட் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல, அவள் சினிமா பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு மொத்த சினிமாவே அவங்க ஃபுல் படமே 2.5 மணி நேரமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ அண்ட் ஒரு ஃப்ரேம் கூட போர் அடிக்காது. எப்படி அதை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே வந்து ஆக்சுவலாக ரொம்ப பயப்படுறோம் பிளாக் அண்ட் ஒயிட் வைக்கிறதுக்கு. ஒரு ஃப்ளாஷ்பேக் கூட பிளாக் அண்ட் ஒயிட் வைக்க மாட்டோம், செப்பியா டோன் தான் போகிறோம். என்கிட்டயே நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் சர்ஜன் பிளாக் அண்ட் ஒயிட் போகிற, வந்து ரிஸ்க் அது அப்படின்னாங்க. அதனால் ஏன் ரிஸ்க், எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு பதில் இல்லை அவங்களுக்கு. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ன்றது எங்கே மாட்டிப்போமோ அப்படின்னு நினைக்கிறாங்க, பட் எனக்கு அது தோணவே இல்லை. ஸோ அங்கே தான் ஆரம்பிச்சது. அதில் ஆரம்பிச்சது தான் நான் லக்ஷ்மியில் வச்சது. லக்ஷ்மியில் ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வர ஆரம்பிச்சது. எனக்கே வந்து ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த கலரில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கிரேட் பண்ணணும், பார்க்கணும், அதுக்கப்புறம் இதை குறைக்கணும் அதை குறைக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்கள் ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி இல்லை. நீங்கள் மோனோக்ரோம் நீங்கள் கேமராவில் மாற்றினாலே ஆல்மோஸ்ட் ஒரு அவுட்புட் கிடைச்சிடும். அதுலேருந்து கொஞ்சம் தான் மாற்ற போகிறீங்க, கான்ட்ராஸ்ட் இல்லை பிரைட்னஸ். ஸோ அங்கேயே எனக்கு ஆரம்பிச்சிருச்சு அந்த ஃபேசினேஷன். ஸோ ஐ தாட் வாட் இஃப் யூ பிரிங் இட் இன் அ பிக் ஸ்க்ரீன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே கதை அமைஞ்சது. ஸோ ஐ பிச்ட் இட், ஐ டோல்ட் ஹர் அண்ட் ஷீ செட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் மேக்கப்பும் போகணும். ஸோ மேக்கப் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வேறு மாதிரி வரும், கலருக்கு வேறு மாதிரி வரும். ஸோ நீ பிளாக் அண்ட் ஒயிட் தான் போகிற அப்படின்னு நீ முடிவு பண்ணால் தான் நான் மேக்கப் முடிவு பண்ணி நான் இந்த கேரக்டர் பண்ண முடியும்னா நான் 100% பிளாக் அண்ட் ஒயிட் தான் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் ஷீ இஸ் ஓகே ஃபைன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதில் சேலஞ்சஸ்னு பெருசாக இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நீங்கள் பேசினதுலேருந்து எனக்கு தெரியல. பட் ஏன் அந்த மைண்ட் செட் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்னா ஏன் வந்து அவ்வளோ தயங்குறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பிளாக் அண்ட் ஒயிட் தான் கஷ்டம். ஏன் அப்படின்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் போகும்போது நார்மலாக ஒரு ஃப்ரேம் வைக்க முடியாது, ஃப்ரேமை டெக்கரேட் பண்ணணும், அப்போ தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டர்ன்ஸ் கொண்டு வரணும், லைன்ஸ் அண்ட் கர்வ்ஸ் கொண்டு வரணும். நார்மலாக ஒரு ஷர்ட்டை நான் இதை போட முடியாது, செக் ஷர்ட் தான் போடணும், போட்டால் தான் அது வந்து அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆர்ட்டு காஸ்டியூம் இது எல்லாத்துலேயும் வேலை இருக்குது. அப்போ தான் பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேம் அழகாக இருக்கும். இல்லாமல் வந்து நார்மலாக ஒரு கலரில் வைக்கிற ஃப்ரேமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சா அது நல்லா இருக்காது. ஸோ அந்த ப்ராப்ளம் அந்த ஒர்க்காக தான் பயப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அது எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணோம். என் ஆர்ட் டைரக்டர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இங்கே இந்த இடம் இந்த வீடு வந்து ஒரு வீடு ஒன்று வருது படத்தில், அது வந்து போத் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கலரில் வருது. ஸோ கலரில் வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது பெருசாகவே தெரியாது, பட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கும்போது அந்த வீடே ரொம்ப அழகாக தெரியும். ஏன் அப்படின்னா அங்கே வெளியே நாங்கள் ஒரு கிரில் ஒன்று போட்டிருப்போம். ஸோ ஃபுல்லாக கட்டமாக ஒரு கிரில் இருக்கும், எங்கே நின்னாலும் பின்னாடி கிரில் வந்து உங்கள் ஃப்ரேமில் வரும். ஸோ அது வந்து அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ கலையரசனோட ஷர்ட் எல்லாமே நாங்கள் செக்டாக யூஸ் பண்ணோம். ஸோ அவர் அந்த மாதிரி ஒன்று பார்த்து செஞ்சோம் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட்டும் வந்திருக்கும். ஸோ நீங்கள் மேகதூதம் பார்த்தாலும் தெரியும், மேகதூதமில் வர ஒரு ஃப்ரேமும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்காக ஒர்க் பண்ண ஃப்ரேம்ஸ். ஸோ அதை நான் கலரில் எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் வேறு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ இதையும் வந்து கலக்கவே முடியாது. ஸோ அது வந்து ஐ திங்க் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரியல. அது புரிஞ்சவங்க ப்ராப்ளி பிளாக் அண்ட் ஒயிட் பண்ண ஆசைப்படுவாங்க. இமோஷன்ஸ் பற்றி பேசும்போது ஆர் எஸ்பெஷலி when you take a film like லக்ஷ்மி or மா where the கதை கரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மையம், அது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ப்ராப்ளமேட்டிக்னு சொல்லலாம். ப்ராப்ளமேட்டிக் கூட இல்லை, கன்வென்ஷனல் கிடையாது. அதாவது எல்லாருக்குமே ஒரே நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு படம் கிடையாது. ஸோ இதை ஏன் நான் இப்போ பர்டிகுலராக கேட்குறேன்னா, இப்போ நிறைய படங்கள் வருது, நம்ம படத்தில் பார்க்கும்போது தேர் இஸ் ஆல்வேஸ் திஸ் கன்ஃபியூஷன் பிட்வீன் ரெப்ரசன்டேஷன் அண்ட் க்ளோரிஃபிகேஷன். இப்போ நம்ம வந்து ஒரு ரோட்டில் ஒருத்தவங்க போகிறாங்க,
அவங்க வந்து தப்பான ஒரு விஷயம் செய்கிறாங்க, அதை நம்ம படத்தில் காட்டுவோம். இப்போ அவங்க தப்பாக தான் செஞ்சாங்க, அதை நான் படத்தில் காட்டுறேன். ஆனால் சம்பவம் அது படத்தில் பார்க்கும்போது நீங்கள் ஏன் இதெல்லாம் காட்டுறீங்க, மக்களுக்கு இதெல்லாம் போய் வந்து ஒரு லெசனாக இதுலேருந்து பார்த்து கற்றுப்பாங்க அப்படின்னு ஒரு என்டையர் டிபேட் இருக்குது. இந்த லைனை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை காட்டும் போது முடிஞ்சளவு சொல்யூஷனை காட்டுறது பெட்டர். ஸோ ப்ராப்ளமை காட்டி விட்டுறது தான் பிரச்சனை. ஸோ இப்போ வந்து நான் ஒரு சீரியல் கில்லர் படம் எடுக்கிறேன் அப்படின்னா, சீரியல் கில்லரை படம்ன்றது எப்போ க்ளோரிஃபை ஆகும் அப்படின்னா, அவன் போயிட்டு 15 பேரை கொல்றான் அண்ட் 15 பேரை செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா தான் பிரச்சனை. ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் தட், ஆர் வாட் த அதர் கேரக்டர் டஸ். ஸோ இவனுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆன்டகனிஸ்ட் ஒருத்தன் இருப்பான், அதாவது நம்ம ப்ரோட்டகனிஸ்ட். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றத காமிக்கும் போது அந்த ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ முக்கால்வாசி நம்மளோட இதில் வந்து இவன் என்ன பண்ணுறான்றது வீக் ஆகிடுறதுனால இது பெருசாகிடுது. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷன்றது க்ளோரிஃபிகேஷன் ஆகிடுது நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறது ரைட்டிங்கில் இருக்குது அண்ட் த வே யூ ஷூட் அண்ட் வே யூ பர்ஃபார்ம்லையும் இருக்குது. ஸோ இப்போ நான் பர்ஃபெக்டாக ஒரு சீரியல் கில்லர் படம் எடுக்கும்போது இந்த சீரியல் கில்லர் நிறைய டைம் நம்ம பார்த்தீங்கன்னா சீரியல் கில்லர் நமக்கு பிடிக்கும், இவனை பிடிக்காது, பட் சீரியல் கில்லர் பிடிக்கும். ஏன் அப்படின்னா அவனோட பர்ஃபார்மன்ஸு அதுக்காக அவங்க எடுத்த எஃபர்ட் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கேரக்டரில் விட்டுருப்பாங்க. ஸோ படம் விட்டு வெளியே வரும்போது நமக்கு அவனை பிடிக்கும், ஆனால் அவன் தான் தப்பு பண்ணியிருப்பான். ஸோ அதுதான் அந்த லைன் நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இவன் என்ன பண்ணுறானோ அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறான்றவனை ஸ்ட்ராங் ஆகணும். அது ஸ்ட்ராங் ஆகணும், இந்த க்ளோரிஃபிகேஷன் குறையும். இந்த பர்டிகுலர் டிபேட்டில் வந்து ஒரு ஸ்டார் உள்ள வராங்கன்னு வச்சுப்போமே. இப்போ நீங்கள் சொன்ன 2 கேரக்டரில் சரி அந்த நெகட்டிவ் ஷேட் இருக்கிற கேரக்டர் வந்து ஒரு ஸ்டார் ப்ளே பண்ணுறாங்கன்னா அவங்க பெருசாக எதுவுமே பண்ணலனா கூட அந்த ஆரா ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்கு ஆட் ஆகிடுது. அண்ட் சம்ஹவ் அவங்க வந்து என்னதான் அந்த ஆப்போசிட் சைடில் சொன்னால் கூட அந்த அந்த க்ளோரிஃபிகேஷன் இன்னமும் இருந்துகிட்டே இருக்குது மக்கள் மனசில். சில பேருக்கு பார்க்கும்போது ஏன் இப்படிலாம் காட்டுறாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து 2 விதமான ஒரு தாட் ப்ராசஸ். ஒன்று வந்து இப்போ ஸ்டார்ஸ் வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ் கேரக்டரே பண்ணக்கூடாதா, அது அவங்களுக்கு லிமிட் பண்ணுற மாதிரி இல்லையா. இன்னொன்று அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம், அவங்கள வந்து ஒரு ஸ்டாராக காட்டாமல் எப்படி ஒரு ஆக்டராக காட்டலாம். இல்லை இப்போது பார்த்தீங்கன்னா அது நம்ம நார்மலாகவே இந்த நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறதுன்றது வந்து ஒரு சேலஞ்ச் எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார்ட்டை போயிட்டு ஒரு பாசிட்டிவ் ரோல் சொல்கிறீங்க, ஒரு நெகட்டிவ் ரோல் சொல்கிறீங்கன்னா மீடி ரோல் இஸ் நெகட்டிவ் ரோல். ஸோ அதை தான் எடுத்துப்பாங்க. எடுத்த உடனே வந்து அவங்க அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க, அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி வரும். பட் அகெயின் இட்ஸ் அ டைரக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் ஷுர் தட் தேர் இஸ் another ஸ்டார் ஆன் த அதர் சைட் ஹூ இஸ் ஆக்சுவலி அகெயின்ஸ்ட் திஸ். இவங்க இந்த கேரக்டர் எப்படி வேணால் நடிச்சுட்டு போட்டோம், ப்ராப்ளமே இல்லை. பட் அந்த கேரக்டர் மீட்டியாக இருக்கணும். வி ஹாவ் டு அட்மையர் தட் கேரக்டர் ஆல்சோ. அந்த கேரக்டரையும் அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் ஆகிடும். அந்த கேரக்டர் அட்மையர் பண்ணாமல் அது வந்து ஒரு சாதாரண ஒரு ப்ராப்ளி ஒரு புது பையனையோ இல்லை ஒரு புது ஆக்டரையோ போட்டுட்டு அதை பெருசாக்காமல் இவங்களை பெருசாக்கணுன்றதுக்காக இவங்களுக்கே எல்லாத்தையும் எழுதி பண்ணும்போதே இது க்ளோரிஃபை ஆகிடுது. ஐ திங்க் அந்த பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த பேலன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இல்லை அப்படின்னா ஐ திங்க் நான் உங்களுக்கு கிறிஸ்டோபர் நாலனோட படம் தான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், பேட்மேன். ஸோ அதில் வந்து அவர் நெகட்டிவாக பண்ணியிருக்காரு, ரொம்ப நெகட்டிவாக பண்ணியிருக்காரு லீத் ஹெட்ஜர். பட் அது அதர் சைட் இஸ் ஆல்சோ வெரி பாசிட்டிவ். நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் இவரையும் ரொம்ப பிடிச்சிருந்தது, 2 பேரையும் பிடிச்சிருந்து எனக்கு யாரை வந்து பிடிச்சிருக்குன்னு தெரியல அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகிடும். நான் இப்போ என்னாச்சு, இந்த கேரக்டரை நான் வந்து அட்மையர் பண்ணல, அவரோட பர்ஃபார்மன்ஸ் அட்மையர் பண்ணேன். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. பட் அவர் பண்ணதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரியல, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் அவர் நடிச்சது செம்மையாக பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் கேரக்டரும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் கண்டுபிடிச்சா எனக்கு ப்ராப்ளம் வராது. யூர் ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ யங் டைரக்டர்ஸ் வந்து எழுத்து இயக்கம் நீங்களே எழுதினா கூட ஒரு கோ ரைட்டர் வச்சு அவங்கள ஒரு ரைட்டரை வந்து அவங்களோட ஸ்கில் செட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்தே பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து பிரியங்கா மாதிரி ஒரு ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவ் ஆட் பண்ணுறப்போ இட் டெஃபினெட்லி கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் இது. ஸோ வந்து ஒரு ரைட்டர் இப்போது இது நான் ஏன் பர்டிகுலர் கேட்குறேன்னா நிறைய பேருக்கு வந்து எழுதினா தான் டைரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது இருக்குது, இண்டஸ்ட்ரியில் அந்த இமேஜ் இருக்கலாம். ஒரு ரைட்டரோட ஸ்கில் செட் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்ன ஆட் பண்ணுது, அண்ட் எஸ்பெஷலி வந்து ஒரு உமன் ரைட்டர் ஒரு உமன் பெர்ஸ்பெக்டிவ் எவ்வளோ தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் வந்து ஐராக்கே பேசுகிறேன். ஸோ ஐராவில் வந்து இட்ஸ் அ விமன் சென்ட்ரிக் ஃபிலிம். ஸோ அவங்க வந்து எனக்கு ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே எழுதினாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்து வி வேர் கொலாபரேட்டிங் அண்ட் வி காட் அ ஸ்கிரிப்ட் ரெடி அண்ட் தென் வி வென்ட். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன பெரிய பாசிட்டிவ் திங் அப்படின்னா நான் கடைசி வரைக்கும் மேக்கிங் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஃப்ரம் டே 1 அங்கேருந்து எனக்கு எனிவே சீன்ஸ் வரப்போகுது, நான் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அது எப்படி வருது அதுக்கப்புறம் எனக்கு பிடித்தா இல்லையான்றது செகண்டரி. பட் என்ன எழுதணும், அதாவது எனக்கு தெரியும் படம் ஸ்டார்ட் ஆக போது இப்படி மிடில் பாயிண்ட் இஸ் திஸ் அண்ட் தென் த எண்ட் பாயிண்ட் இஸ் திஸ்ன்னு தெரியும். ஸோ எனக்கு சீன்ஸ் தான் வரப்போகுது. ஸோ நான் ஃபுல்லாக ஃபஸ்ட் டேலேருந்து எப்படின்னா இது எப்படி எடுக்கணும், ஸோ இந்த போர்ஷன் எப்படி இருக்கணும், ஸோ இதை சொன்னல இந்த கலர்ஸ் எப்படி இருக்கணும், இது எப்படி டிசைன் பண்ணணும், காஸ்டியூம்ஸ் என்ன இருக்கணும், இதில் தான் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேக்கிங் த ஃபிலிம் வில் பிகம் பெட்டர். அண்ட் ரைட்டிங் வரும்போது
என் வேலை குறைஞ்சிருச்சு. ஸோ ஆல் ஐ ஹேவ் டு டூ இஸ் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல வேறு எழுதி கொடுங்க, அவ்வளோதான் என் வேலை. எனக்கு இது பிடிக்கல வேறு கொடுங்க, பிடிக்கல வேறு கொடுங்க, அது வந்துட்டே இருக்கும். அங்கேருந்து இன்ஸ்டன்ட் நான் இங்கே வந்து என் கேமராமேன் உட்காந்து ஆர்ட் டைரக்டர் கூட இது பண்ணலாம் ஒன்றா பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் ரைட் இஸ் தேர். ஸோ திஸ் வாட் ஹஸ் ஹேப்பன் வித் மணி சார் அண்ட் சுஜாதா சார் அண்ட் சங்கர் சார், சுஜாதா சார், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ் இருந்திருக்கும். தட் இஸ் வை தோஸ் ஃபிலிம்ஸ் ஆர் ரியலி கிரேட் வென் தே மேட் இட். And the female perspective for a female-centric film, I will not say it is definitely needed, but if you have it, it's always good. Again, it's a matter of option. ஸோ இப்போ நான் ஒரு சீனை எழுதுறேன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொண்ணோட இடத்துல நான் நின்று தான் சீனை எழுதுவேன். நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறனோ அது வந்து அன்கான்ஷியஸாக வந்துடும். பட் வென் அ ஃபீமேல் ரைட்ஸ் லைக் அந்த பொண்ணு இடத்துல அந்த பொண்ணு நின்று எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ கெட் அகெயின் 2 options. ஐ கேன் டேக் வாட் எவர் இட் இஸ். இப்போ கேபி சார் தான் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக்லாம் எழுதினார், அதனால வந்து அவர் வந்து இல்லை அவர் எப்படி எழுதினார் அப்படின்னு கேட்க முடியாது. ஸ்டில் ஹி ஹஸ் மேட் கிரேட் ஃபிலிம்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. எய்தர் ஐ கேன் கோ வித் மைண்ட் ஆர் ஐ கேன் கோ வித் ஹர்ஸ் ஆர் ஐ கேன் மிக்ஸ் போத் அண்ட் இட். ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் அகெயின் அ பாசிட்டிவ் திங். ஸோ it's always good when you have a writer, and when it's a female centric film it is always better when you have a female writer. இப்போ கேபி சார் பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா வந்து அவர் 70s எடுத்த படங்கள் 80s எடுத்த படங்கள்லாம் இப்போ பார்க்கும்போது இப்போ கூட அது ரெலவெண்ட்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் விமன் கேரக்டர்ஸ் ஒழுங்காக இல்லை, ஹீரோயின்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக எழுத மாட்டேங்கிறாங்க. அது ஃப்ளாஸ் இருக்கோ இல்லையோ அவங்கெல்லாம் ரொம்ப ரியலாக இருந்தாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. அது ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்துன்னு கூட கிடையாது, ஒரு ஸ்ட்ரென்த்து. அது எந்த விதமான ஸ்ட்ரென்த்தாக கூட இருக்கலாம். பட் அப்போவே நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு, ஆனால் இப்போ வந்து இந்த சின்ன விஷயங்களே லைக் ஒரு 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 ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து ஒரு வேலை இருக்குது அந்த படத்தில் அப்படின்னாலே அது நாங்கள் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறோம். ஓகே, அட்லீஸ்ட் அந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு கரியர் காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ ஒரு படங்களை பார்க்கும்போது தட்ஸ் ஹவு தட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஹவ் ட்ராப்ட். என்ன நடந்துச்சு நடுவில் நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்க? யோசிச்சிருக்கேன். ஐ திங்க் கேபி சாருக்கு அப்புறம் வந்தாங்கல்ல டேரக்டர்ஸ். ஸோ பாலுமேந்திரா சாராக இருக்கட்டும், மணி சாராக இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் வரும்போது ஐ திங்க் தே ஸ்டில் கேரிட் ஆல் தட். ஸோ நெக்ஸ்ட்டு வர்றவங்க தான் ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஆரம்பித்தாங்க, ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தது, அதில் இன்ஸ்பயர் ஆகி நெக்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் டேரக்டர்ஸ் வந்தாங்க, ஒரு நெக்ஸ்ட் செட் ஆஃப் டேரக்டர்ஸ். இந்த நெக்ஸ்ட் செட் ஆஃப் டேரக்டர்ஸ் நடுவில் காணும். ஐ திங்க் ஆஃப்டர் 2000 to 2010 we didn't have except very few. செல்வராகவன் சார் அவர் என்ன மாதிரி படம் எடுத்தாலும் அதில் வந்து ஃபீமேல்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். தே ஆர் ஃப்ளாட், அவங்க ஃப்ளாட் கேரக்டர்ஸ், பட் தில் பி வெரி ஸ்ட்ராங். ஸோ இந்த மாதிரி நிறைய இல்லை, இந்த மாதிரி நிறைய படங்கள் வராமல் டக்குன்னு நம்ம வந்து இந்த வேற ஒரு ரூட் எடுத்துட்டோம். இந்த காமெடி ஆர் வந்து பாடி ஷேமிங் அ கேர்ள் ஆர் அந்த பொண்ணை வந்து எப்படி வாழணும்னு நம்ம சொல்கிறது. ஸோ இது ஒரு ரூட் எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு, அதெல்லாம் மறந்துட்டோம். ஸோ அதுலேருந்து மாற்றி திருப்பி கொண்டு வரணும்னா ஒரு செட் ஆஃப் டேரக்டர்ஸ் வரணும். அது வந்துட்டாங்க அப்படின்னா திருப்பி நம்ம வில் ஃபாலோ த சேம் திங். ஐ திங்க் தட் வி மிஸ் டியூரிங் லைக் ஒரு 7-8 இயர்ஸ் நம்ம காணாம போயிட்டாங்க. அதான் டாக்கிங் அபவுட் மாஸ் கமர்ஷியல் படம் எனக்கு வந்து எப்போவுமே ஒரு டவுட் இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்து கமர்ஷியல் எனிதிங் தட் செல்ஸ் இஸ் கமர்ஷியல் அண்ட் ஐ பை தட் தாட் ஸ்கூல் ஆஃப் தாட். பட் நம்ம ஒரு கமர்ஷியல் படம்னு எப்போ சொல்கிறோம், ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அதாவது ஒரு ஹீரோ இருக்காரு, சண்டை இருக்குது, பாட்டு இருக்குது, காமெடி இருக்குது, ஜாலியாக வந்து லைக் பறக்க விட்றாரு, ஒரு மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, படம் முடிஞ்சுது. ஸோ ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அந்த மாதிரி ஃபேமிலி ட்ராமா அண்ட் ஆல் தட். அந்த மாதிரி ஒரு படம் நாட் நெசசரிலி இன் த சேம் வே ஒரு உமன் கேரக்டரை வச்சு எழுத முடியுமா? இஸ் இட் பிளாசிபிள் ஆஸ் இன் நாட் ஜஸ்ட் எழுத்து விதத்தில் சொல்ல, பட் ஆல்சோ வித் அ மார்க்கெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ட்ரேட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அந்த மாதிரி ஒரு ஜாலியான படம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, நம்ம மசாலா படம்னு சொல்கிறோம்ல, அதுவே தப்பான வேர்ட் மாதிரி ஆயிடுச்சு. பட் யூ கெட் வாட் ஐ மீன். அந்த மாதிரி ஒரு படத்தை ஒரு உமன் கேரக்டர் நோட்டில் வச்சு எடுக்க முடியுமா? ஆக்சுவலாக ஒரு 1 year முன்னாடி வந்த கோலமா கோகிலா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு படத்தை முன்னாடி எடுத்துருக்க முடியுமா? எப்படி கோலமா கோகிலா வந்துச்சு, பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஒரு ஃபீமேல் கேரக்டர், ரொம்ப சட்டிலாக பண்ணுற கேரக்டர் தான், பட் ஷி வாஸ் ஹோல்டிங் த ஃபிலிம் ஆன் ஹர் ஷோல்டர்ஸ் அண்ட் தென் இட் பிகேம் அ கிரேட் ஹிட். ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா இதையும் அக்செப்ட் பண்ணுவோம், வர சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நயன்தாராவை பற்றி பேசியாகணும். ஏன்னா வந்து அவங்க நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் ரைட் நவ் ஷீ மீன்ஸ் சம்திங் டு காலிவுட் தட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில. அதாவது ஒரு லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற டேக் வந்து எல்லாருக்கும் சீக்கிரம் வந்துடாது, எல்லாருக்கும் அவ்வளோ டிசர்விங்காகவும் இருக்காது. ஷி ஹேஸ் அவர் ஓன் மார்க்கெட், ஷி ஹேஸ் அவர் ஓன் என்ன சொல்கிறது ஸ்டார் வேல்யூ. அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு ஃபீமேல் ஆக்டருக்கு வந்து இது சொல்லும் போதே எனக்கு கஷ்டமாக இருக்கு, ஐயோ இந்த நிலைமையில் இருக்கோமே அப்படின்ட்டு. பட் அவங்க இந்த மாதிரி ஒரு க்ளவுட்டையும் ஒரு அத்தாரிட்டியும் டிசர்வ் பண்ணுறதே இஸ் அ ஹியூஜ் திங். உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் நயன்தாரா மூமெண்ட் இது? எனக்கு வந்து செட்டில் அவங்க வருவாங்கல்ல, ஸோ செட்டில் வரும்போது சம்டைம்ஸ் வந்து சலசலம் பேசிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சைடு நான் பிஸி ஆகிடுவேன், ஸோ சீன் என்ன எடுக்கணும்னு. அப்போ அவங்க ஒரே ஒரு குரல் கொடுப்பாங்க, கொடுக்கும்போது 150 பேரும் சைலண்ட் ஆகிடுவாங்க.
ஸோ ஐ லவ் தட். கேட்கும்போது அப்படியே திரும்பி பார்ப்பேன், பார்த்தீங்களாடா நான் கத்தும் போதெல்லாம் நீங்கள் சைலண்ட்டாக இருக்க மாட்டீங்க. ஸோ தட் இஸ் லைக் நயன்தாரா மூமெண்ட். ஸோ நான் பார்த்துட்டு I'll be like சுதர்ஷன் என் கேமராமேனை பார்ப்பேன், அவன் சைலண்ட்டாக இருப்பான். ஸோ ஐ திங்க் தட் டசன்ட் ஹேப்பன் ஆஃபன். ஸோ நார்மலாக ஒரு ஹீரோ இருக்க செட்டில் ரொம்ப இதாச்சுன்னா ஹீரோ கத்துவாங்க, சைலண்ட்டாக இருக்குது, டேரக்டர் கத்துவார். பட் வென் அ ஹீரோயின் கம்ஸ் இன் அண்ட் ஷீ ரைசஸ் ஹர் வாய்ஸ், எவ்ரி ஒன் கோஸ் பின் ட்ராப் சைலன்ஸ். ஸோ தட் இஸ் லைக் அ கிரேட் ப்ராக்ரஸ். இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நடக்குதுன்றது வந்து சான்ஸே இல்லை. தட் இஸ் பிகாஸ் தட் இஸ் ஹர். Otherwise it won't happen. She is her. So that is why it happens, and that is the Nayanthara moment. And I liked ரீசெண்டாக வந்து கோலமா கோகிலா. ஐ திங்க் ஐ படம் பார்த்துட்டு வெளியே வந்த போது எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஐயோ இந்த படம் ஓடுமா இல்லையா தெரியலையன்ட்டு. உண்மையிலேயே எனக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா இட்ஸ் அ வெரி டார்க் ஹியூமர் பட் ஸ்லோவாக போகிற படம். பட் த ரிசப்ஷன் வாஸ் ஹியூஜ். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பரவாயில்ல, ஓகே சூப்பர், நம்ம ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஒரு படத்தை கூட. ஸோ அது கன்விக்ஷனோடு எடுத்த டைரக்டர் நெல்சன் and the team, I think it was great. So I was very happy. I think that was the recent film I really loved it. உங்களுக்கு கமர்ஷியல் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து யூ grown on a steady diet of கமர்ஷியல் படங்கள். ஸோ வந்து ஒரு கமர்ஷியல் மூமெண்ட் எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் பிகாஸ் யூ ஹேவ் நயன்தாரா இன் பிளேஸ், நான் இந்த கேள்வி கேட்குறேன். லைக் இப்போ நீங்கள் ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, இந்த ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் தான் அவங்க அந்த ஹீரோயிசம் இருக்கும், அதுக்கப்புறம் ஷீஸ் ஹேவிங் ஃபன் ஆன் செட்ஸ், லைக் அந்த மாதிரி தான் அவங்க கேரக்டராக ஆகிடுவாங்க. பட் அந்த 10 நிமிஷங்களில் ஒரு மேல் கேரக்டருக்கு ஹீரோயிசம் காட்டுறதுக்கு எழுதுகிற வித்தியாசமும், அதே ஒரு உமன் அந்த பர்டிகுலர் ரோலை ப்ளே பண்ணுறதுக்கும் அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் அந்த வித்தியாசம் என்னென்னு? பெரிய வித்தியாசம் இருக்குது. மேல்னு வரும்போது எனக்கு செம ஃப்ரீடம் அண்ட் லிபர்ட்டி இருக்குது. என்ன அப்படின்னா ஆப்போனண்ட்டை அடிக்கலாம், தூக்கி போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதை நான் வந்து இங்கே பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஆல்சோ didn't want to do that and she also doesn't want. அடிக்கிறது கொள்றதெல்லாம் இல்லாமல் I have to create a heroic moment, which we have done. So in terms of dialogue and gestures, so அது வந்து உண்மையிலே பெரிய சேலஞ்ச். ஆக்சுவலாக மேலே வச்சு பண்ணுறது ரொம்ப ஈஸி. பேசிட்டே இருக்கும்போது டேபிள் அடிச்சு தூக்கி போடலாம், அவனை மிதிக்கலாம். ஸோ தட் இஸ் அ ஹீரோயிக் மூமெண்ட், எல்லாம் கிளாப் பண்ணுவாங்க. பட் ஒரு ஹீரோயின் வச்சு பண்ணுறதுன்றது அந்த இடத்துல அவங்க பண்ணணும், அது கிளாப் வரணும் தியேட்டரில் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் அ ட்ரிக்கி திங். பட் வி ஹவ் டன் இட். சர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது உங்களுக்கு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மேக்கிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆர் வந்து எச்சரிக்கையாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் இருக்குது அசிஸ்டன்ட் டைரக்டராக. ஸோ ஒரு பெரிய ஜேர்னி கடந்து தான் இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க. இந்த என்டையர் ஜேர்னியில் வந்து நான் இப்படி இவால்வ் ஆகியிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும்னா எதை சொல்லுங்கள்? ஐ திங்க் நவ் ஐ எம் மெச்சூர்ட் எனஃப் டு வெயிட் ஃபார் திங்ஸ். ஸோ நான் ப்ராபப்ளி ஒரு 3 வருஷம் முன்னாடி எனக்கு வெயிட் பண்ணுறதுக்கான ஒரு இல்லை. ஸோ எப்படா படம் பண்ணோம் ஐ டென்ட் நோ தட் ஒரு டைம் பீரியட்ன்றது தேவை, அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நடக்கும், அந்த விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல. ஐ திங்க் இப்போ எனக்கு அது புரிஞ்சிருச்சு. ஸோ ப்ராபப்ளி ஐராக்கு அப்புறம் நான் வந்து ஒரு லாங் பீரியட் வெயிட் பண்ணணுன்ற ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா ஐ ஹாப்பிலி வெயிட். ஸோ ஐ நோ வாட் டு டூ இந்த பீரியட். நோ அப்போ எனக்கு அந்த வெயிட்டிங் பீரியடில் என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ ஐ வாஸ் டூயிங் ஆல் ஸ்டூபிட் திங்ஸ். ஐ டோன்ட் திங்க் ஐ வில் டூ தட் எனிமோர். ஸோ தட் அந்த இதில் ஐ எம் இவால்வ் நவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பயப்படவே மாட்டேன். இப்போ அந்த மாதிரி ஒரு கதை எதுனா தைரியமாக எழுதுவேன், தைரியமாக ஷூட் பண்ணுவேன், தைரியமாக ரிலீஸ் பண்ணுவேன். ஐ டோன்ட் திங்க் ஐ வில் வரி அபவுட் எனிதிங். So it doesn't affect anymore. Not at all. Amazing. Super. Thank you so much. Thank you. Lovely conversation. All the very best for Airaa.